ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. சாம்பார் பயிர் சேர்த்துக்கோங்க. குக்கரில் ஒரு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைங்க. வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு தவா வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இது முருங்கைக்கீரை வெந்ததை இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதே இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டு. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.